இனிமே வருங்காலங்களில் வந்து வீடியோ ஒழுங்காக போட ட்ரை பண்ணுறோம், கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுறோம். வெல்கம் டு another வீடியோ ஃப்ரம் நரேட்டர்ஸ். இன்னைக்கு வீடியோ எதுனா எந்த சேனல் எடுத்தாலும் அதில் பெஸ்ட் மூவிஸ் அப்படின்னு சில மூவிஸ் எல்லாம் இருக்கும். இன்னைக்கு அப்படி எந்த ஜானர்னா எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஜானர் சைக்காலஜிக்கல் த்ரில்லர். அந்த ஜானர்ல இருக்க பெஸ்ட் மூவிஸ்னு சொல்றதை விட பெரிய அளவில் வந்து ஆடியன்ஸ் இல்லாத மூவிஸ், பெரிய ரீச் இல்லாத மூவிஸ், அந்த மாதிரி சில மூவிஸ் தான் இந்த வீடியோ நம்ம லிஸ்ட் பண்ண போறோம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. நம்ம லிஸ்ட்டில் இருக்க ஃபஸ்ட்டு படத்தையே வந்து எந்த சேனலில் சேர்க்குறதுனே தெரியல. சைக்காலஜிக்கல் த்ரில்லரா இல்லை ஹாரரா எதுவும் முடிவு பண்ணவே தெரியல. ரெண்டுமே சேர்ந்த கலவையாக தான் அந்த படம் இருக்கும். இந்த படம் ஏன் நம்ம லிஸ்ட்டில் முக்கியமாக இருக்குன்னா, கமெண்ட் செக்ஷனில் வந்து சில பேர் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க இந்த படத்தை பற்றி பேசுங்கன்னு சொல்லி. நாங்கள் ஆல்ரெடி பிளான் பண்ணியிருந்தோம் அந்த படத்தை பற்றி பேசணும்னு சொல்லி. அதுக்காக தான் அந்த படம் அந்த லிஸ்ட்டில் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு படம் தான். கதையோட கோர் என்னவோ கடைசி 30 நிமிஷத்துல தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி இருக்க எல்லா சினாரியும் வந்து நம்மளை கிளைமேக்ஸுக்காக ப்ரிப்பேர் பண்ற மாதிரி தான் வச்சிருப்பாங்க. இது எக்ஸாம்பிளா சொல்லணும்னா, ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு காமிச்சிட்டே இருப்பாங்க. எது கட்டுறாங்கன்னே தெரியாது, சம்மந்தமே இல்லாம இருக்கும். ஆனா கிளைமேக்ஸ்ல பயங்கரமா யூஸ் பண்ணிருப்பாங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்தே சில கோட்ஸ், சில ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் காட்டுவாங்க. அதெல்லாம் படத்தோட கோரோட ரிலேட்டடா இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். எதுவுமே அன்வான்டா இருக்காது. படத்தோட ஸ்டார்டிங்ல ஃபுல்லா வயலன்ஸே இருக்காது. மொத்த வயலன்ஸ் கிளைமேக்ஸ்ல போட்டு வச்சிருப்பாங்க. இந்த வயலன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா, நம்மளே ட்ரிகர் பண்ணணும், நீ இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு நம்ம கமெண்ட் கொடுக்குற மாதிரி ஃபீல் ஆகும். ஒரு உமன் சென்ட்ரிக் மூவில இவ்வளவு வயலன்ஸ் யூஸ் பண்ணது ஆச்சரியமா இருந்துச்சு. அதை எக்ஸிக்யூட் பண்ணது அருமையா இருந்துச்சு. இந்த படத்துல வந்து இன்னொரு அருமையான விஷயம் என்னன்னா, ஒரு உமன் வந்து ஒரு டிராஜடிக்குள்ள போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதுக்கப்புறம் லைஃப் எப்படி இருக்கும்ன்றது அந்த படத்துல ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த படத்துல இருக்க லீட் கேரக்டர் வந்து ஒரு டிராஜடிக்குள்ள போவாங்க. அப்போ வந்து அங்க டார்க்கா இருக்கும். அதனால அவங்க அதுக்கப்புறம் எப்பெல்லாம் டார்க்கா இருக்க இடத்துக்குள்ள போறாங்களோ அப்பெல்லாம் அவங்க வந்து கதிகலங்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி ஒரு டிராஜடிக்குள்ள போன உமன் வந்து அதுக்கப்புறம் அவங்க லைஃப் எப்படி இருக்கும்ன்றது ரொம்ப கிளியராகவும் அருமையாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துல வந்து நிறைய அன்எக்ஸ்ப்ளோர்டு திங்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனா அதெல்லாம் வந்து ஒரு குறையாமே தெரியாது. ஏன்னா எதெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே ரொம்ப கிளியரா நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த அன்எக்ஸ்ப்ளோர்டு திங்ஸ் எல்லாமே வந்து ஆடியன்ஸ்ட விட்ட மாதிரி இருக்கும். நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி. அது இந்த படத்துல ரொம்ப அருமையா இருந்துச்சு. இந்த படத்தை வந்து எதுக்காக முக்கியமா பார்க்க சொல்றோம்னா, படத்தோட மெசேஜே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கண்டென்ட், எல்லாரும் கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு படம். அதே மாதிரி மேக்கிங்கா இருக்கட்டும், அந்த ஸ்டோரி டெல்லிங்கா இருக்கட்டும், ரொம்ப புது விதமா இருந்துச்சு. தமிழ் சினிமாலேயே ரொம்ப அருமையா இருந்துச்சு. கண்டிப்பா பாருங்க. இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ எங்களுக்கு எக்ஸாம் டைம் வேறு, அதுவும் பப்ளிக் எக்ஸாம் வேறு. என்னடா படத்தை பார்க்க முடியல ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஆக்சுவலி ரிலீஸ் ஆனோடனே உடனே ஏற்றி பார்த்த படம். த்ரில்லர் ஜானரில் மூவியை லிஸ்ட் பண்ணாலே நான் இல்லாமலா அப்படின்னு டேரக்டர் உள்ள வந்துடுறாரு. அப்படிப்பட்ட ஒரு படம் தான் வந்து பிசாசு படத்தில் எப்படி ஒரு பேயை வந்து ஏஞ்சலா காமிச்சிருப்பாரோ, அதே மாதிரி இந்த படத்தில் சைக்கோ வந்து குழந்தையா காமிச்சிருப்பாரு. இப்படிப்பட்ட ஐடியாலஜி ரைட்டிங்கே வந்து நம்ம டிரெக்டர் யாருன்னு காட்டுது. நாங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம், ஜூடாஸ்ன்ற கேரக்டர் யுத்தம் செய் படத்தில் எப்படி நேம வச்சே ஒரு கதையில் இருந்தாரோ, அதே மாதிரி இந்த படத்துலையும் ஹீரோ கேரக்டரா இருக்கும், வில்லன் கேரக்டரா இருக்கும், ரெண்டு கேரக்டரையும் வந்து பேரை வச்சே எப்படிப்பட்டவங்க அப்படின்றத எழுதியிருப்பாரு. இந்த படத்துக்காக மிஸ்கின் சில இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துருப்பாரு. அதெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும். ஒரு கேள்வி வந்துச்சு சொல்றா, ஏய் என்னடி இப்படி தலையில்லாத முண்டத்தை பார்த்து எப்படி அழுகுறது, ஒரு தலை செஞ்சு வைங்கடி, அதை பார்த்து அழுகலான்னு ஒரு கேள்வி சொல்றதா நான் நினச்சிக்கிட்டேன். உடனே என்ன பண்ணேன், காதில் விழுகுது எனக்கு அசரீரியா. உடனே ஒரு ஆட்டுக்கல்ல கல் கொடுங்கன்னா கல் எடுத்தாங்க. ஆக ஆட்டுக்கல் இருக்கா அப்படின்னு ஒரு வீட்டில் ஆட்டுக்கல் வாங்கி அதில் மஞ்சளை தடவி அதுக்கப்புறம் அதில் எல்லாம் லிப்ஸ்டிக்லாம் போட்டு ஒரு தலையை வச்ச பிறகு தான் எனக்கு அப்படியே மனசு அப்படியே கேட்டுச்சு. ஒரு லோ ஸ்டார்டாவில் இருக்க மனிதர்கள் வாழ்க்கையை வந்து எங்கெல்லாம் முழுமைப்படுத்தி பார்க்குறாங்கன்னு பார்த்தேன். ஒரு சாவலை கூட முழுமைப்படுத்தி பார்க்குறாங்கன்னு ஒரு எண்ணம். இந்த படத்தை ஏன் பார்க்கணும்னு சொல்றோம்னா, இந்த படத்தை ஸ்டோரியா இருக்கட்டும், ஸ்டோரி டெல்லிங்கா இருக்கட்டும், ரைட்டிங்கா இருக்கட்டும், கேரக்டர்ஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து சூப்பரா இருக்கும். இந்த படத்தை பத்தி பேசணும்னா நாங்கள் அதிகமாக பேசிக்கிட்டே போகலாம். இதை பத்தி ஒரு வீடியோவே தனியா போடலாம். அதனால இந்த படம் பார்க்க சொல்றோம், கண்டிப்பா பாருங்க. இந்த படம் வந்து லாக்டவுன் டேஸ்ல ரிலீஸ் ஆச்சு. சோசியல் மீடியாவில் அந்த டைம்ல நல்ல ப்ரொமோஷன்ஸ் போயிட்டு இருந்துச்சு. அதை வச்சு தான் நாங்கள் படம் பார்க்க போனோம். அதுவும் இல்லாமல் படம் வேற நம்ம சேனல்ல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போன படம். படத்தோட டைட்டிலே வந்து ஸ்டோரி டிஸ்கிரைப் பண்ற மாதிரி தான் இருக்கும். அப்படி ஒரு படம் தான் வந்து அந்தகாரமுக்கு மீனிங் என்னன்னா டார்க்னஸ். படத்துல வந்து 3 லீட் கேரக்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க 3 பேருமே வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் பவரால இன்டர் கனெக்ட் ஆவாங்க. இது சொல்றப்பே தெரியுதா, ஜானர் வந்து ஹாரரா சைக்காலஜிக்கல் த்ரில்லரா எதுனே வந்து கரெக்டா கண்டுபிடிக்க முடியாது. படத்துல வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட் கேரக்டர்லாம் இருப்பார். அவர் கேரக்டர் ரொம்ப பயங்கரமா இருக்கும். இந்த படத்துல கேரக்டர்ஸ் பத்தி பேசணும்னா உங்களுக்கு முக்கியமா எந்த கேரக்டர் தோன்றாருன்னா, வினோத் கிஷான். நான் மாநில படத்துக்கு அப்புறம் வந்து இந்த படத்துல பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. அவர் கேரக்டரை வந்து பயங்கரமா யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை வந்து ஒரு படத்துல நடிக்க வச்சே கொண்டிருப்பாங்க. என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அந்த டைலாக் சொன்னவர் தான் அந்த படத்தில் நடிச்சிருப்பாரு. அந்த படம் என்னன்னா, ப்ரோ எனக்கு பெரிய வருது ப்ரோ. இப்போ அர்ஜுன் தோஸ்மே ஒரு கேரக்டர் பயங்கரமா பண்ணியிருப்பாரு. அவர் படம் ரிலீஸ் ஆனப்போ வந்து அவர் கேரக்டரை வச்சு நிறைய சேட் ஸ்டேட்டஸ்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. இந்த படம் வந்து தமிழ் சினிமால ஒன் ஆஃப் த பெஸ்ட் சைக்காலஜிக்கல் ஹாரர் த்ரில்லர் மூவின்னு சொல்லலாம். மேக்கிங்கும் சரி, ஸ்டோரியும் சரி, படத்தோட கேரக்டரும் சரி, எல்லாமே வந்து புது விதமா யூனிக்கா இருக்கும். அதனால கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க. இவ்வளோ தமிழ் மூவிஸா பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து தமிழ் தான் நிறைய பார்த்தாச்சு சார், இப்போ அப்படியே வேற பக்கம் அப்படின்ற மாதிரி.
ஒரு படத்துல என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு சில ப்ரிஃபரன்சஸ் இருக்கு. அப்படி எங்களுக்கு பிடிச்ச விஷயம் அந்த படத்துல ஒண்ணு இருக்கு. ரொம்பலாம் எதிர்பார்க்காதீங்க, பிளாக் அண்ட் ஒயிட் தான். இந்த படத்துல எனக்கு இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இப்படிப்பட்ட ஒரு டாப் டயர் ஆக்டர் இந்த ஏஜ்ல இந்த ஸ்டோரி எடுத்து நடிக்கிறதே பெரிய விஷயம். அப்படிப்பட்ட ஒரு படம் தான் வந்து லைட் ஹவுஸ்னு சொல்லி ஒரு ஹாலிவுட் மூவி இருக்கு. அந்த படத்தோட தாக்கம் வந்து இந்த படத்துல அதிகமா இருக்கும். அந்த படம் எப்படி ஸ்லோவா இருக்குமோ அதே மாதிரி இந்த படமும் ரொம்ப ஸ்லோவான மூவி தான். அதே மாதிரி அந்த படத்துல எப்படி லிமிடெட் கேரக்டர்ஸ் இருப்பாங்களோ அதே மாதிரி இந்த படத்துல லிமிடெட் கேரக்டர்ஸ் தான். ஆனா அந்த குறையே நம்மளுக்கு தெரியாது. அந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே அந்த ஆக்டிங்ல பயங்கரமா காமிச்சிருப்பாங்க. முக்கியமா படத்துல மம்முட்டி அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருப்பாரு. இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் எடுத்து நடிக்கிறதே ஒரு பெரிய விஷயம். இந்த படத்தை நாங்க ஏன் ரெக்கமெண்ட் பண்றோம்னா, இந்த படத்தோட ஜானர் தான் இது. ஹாரரா சைக்காலஜிக்கல் த்ரில்லரானே சொல்ல முடியாது. இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல தான் நம்ம ஹாரர்ன்றதே தெரிய வரும். இந்த படம் பார்த்து முடிச்சோடனே நமக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். கண்டிப்பா அந்த படம் எல்லாரும் பாருங்க. இந்த சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மேலே எப்பயுமே ஒரு கிரேஸ் இருக்கும் உங்களுக்கு. அதனால ரீசெண்டாக என்ன சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவிஸ் வந்திருக்குன்னு நாங்கள் மோஸ்ட்லி சர்ச் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது வந்து இந்த படம் பாச்சு லீட் கேரக்டர் யாருன்னு பார்த்தா ஷோபின் சபீர் வேற விட்டு வைப்போமா டவுன்லோட் பண்றாத அப்படின்ற ஏற்றி பார்த்த படம். அப்படிப்பட்ட ஒரு படம் தான் இந்த படம். வந்து ஒரு ஸ்லோ பர்ன் மூவி தான். ஆனா அந்த படத்துல கேரக்டர்ஸா இருக்கட்டும், லொகேஷனா இருக்கட்டும், எல்லாமே மீனிங்ஃபுல்லா இருக்கும். அந்த லொகேஷனுக்கே வந்து அவங்க படத்துல ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்னன்னா, தமிழ் சினிமால ரொம்ப கம்மி எக்ஸ்ப்ளோர் பண்ண விஷயம். இன்ஃபேக்ட் இந்தியன் சினிமாலயுமே பெருசா எக்ஸ்ப்ளோர் பண்ணல அந்த டாபிக்கை பத்தி. அப்படி ஒரு டாபிக் இந்த படத்துல இருக்கு. என்னன்னா, மனுஷகரி சாப்பிடுறியாடே. கேனிபலிசம் வந்து இந்த படத்துல முகம் சுளிக்க வைக்கிற மாதிரிலாம் இருக்காது. அப்படியே பேச்சோக்குள்ள முடிச்சுட்டு போயிருவாங்க. நமக்கு அது பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து அந்த படத்துல கேனிபலிசம் இருக்கா அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்கும். அப்படி அந்த விஷயத்தை வந்து இந்த படத்துல ரொம்ப மெச்சூர்டாவும் நீட்டாவும் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அதனால இந்த படத்தை பார்க்க சொல்றோம், கண்டிப்பா பாருங்க. கலைஞர் டிவில வந்து யாவரும் நலம் படத்தை எந்த அளவுக்கு போட்டு தேய்ச்சாங்களோ அதே மாதிரி இந்த படத்தையும் ஒரு காலத்துல போட்டு தேய்ச்சிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு படம் தான் இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு ஒரு நாவல் படிக்கிற ஃபீல் கிடைக்கும். அப்படிதான் ஸ்டோரியை எழுதியிருப்பாங்க. இந்த படத்தோட ஜானர் என்னமோ சைக்காலஜிக்கல் த்ரில்லர் தான். ஆனா ஒரு ஹாரர் மூவி ஃபீல் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுக்கும். இந்த படத்துல வந்து வில்லன் கேரக்டர் அவர் வந்து படத்துல பார்த்தாலும் சரி, அவரோட போஸ்டர் பார்த்தா கூட வந்து அப்படியே ஒரு மாதிரி பயமுடுத்துற மாதிரி தான் இருப்பாப்ல. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து படத்துல ரொம்ப பயங்கரமாவே இருக்கும். கதிகலங்க விட்டுருவாரு. கலாபவன் மடியுமே படத்துல நடிச்சிருப்பாரு. அவர் கேரக்டருமே ரொம்ப பயங்கரமா இருக்கும், வித்தியாசமா இருக்கும். இந்த படத்துல வந்து லீட் கேரக்டர் பிருத்விராஜ் பண்ணியிருப்பாரு. கோர் ஸ்டோரியும் தாண்டி ஏகப்பட்ட ஸ்டோரிஸ் படத்துல ஓடிட்டு இருக்கும். ரொம்ப அருமையா பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தை வந்து எதனால ரெக்கமெண்ட் பண்றோம்னா, ஒரு நான் ஹாரர் மூவி வந்து ஹாரர் ஃபீல் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா அந்த படத்தை பார்க்கலாம். அருமையான படம், ட்ரை பண்ணுங்க. आज का मेरा है, कल का तेरा है, साइड डिश ना पकोड़ा है, ये है लाइफ है. अरे क्या बकवास है. இந்த படம் வந்து ரேண்டமா இன்ஸ்டாகிராம்ல சஜஸ்ட் ஆச்சு. அப்படி என்னடா அந்த படத்துல இருக்குன்னு பார்த்தா, லீட் கேரக்டர் வந்து துல்கர் சல்மான். படம் வந்து சைக்கோ த்ரில்லர் மூவி. கடைசியில பார்த்தா துல்கர் சல்மான் தான் சைக்கோவே. இதுக்கு மேல என்ன வேணும் அப்படின்னு உடனே ஏத்தி பார்த்த படம் தான் இந்த படத்தோட ஸ்டோரி. என்னன்னா, படத்தோட லீட் கேரக்டர் வந்து ஒரு மூவி எடுத்திருப்பாரு. அவர் ஏற்கனவே பாஸ்ட் டிராமா வேற இருக்கும், சைல்ட்ஹுட் டிராமா. இது எல்லாம் சேர்த்து அவரை கிரிகிரின்னு ஆக்கி விட்டு அவர் ஒரு மூவி கிரிட்டிக்ஸா கொல்லுவாரு. எப்படி கொல்லுவாருன்னா, அவங்க எந்த மாதிரி ஒரு படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருக்காங்களோ அதே ஸ்டைலா அவரை போட்டு தாக்குவாரு. இப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரி லைனை வந்து பார்க்காம இருக்க முடியுமா? அதனாலே இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கலாம். படத்துல ஒரு அருமையான விஷயம் என்னன்னா, சினிமாட்டோகிராஃபி ரொம்ப பயங்கரமா பண்ணியிருப்பாங்க. நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அருமையா இருக்கும். அடுத்து படத்துல கேரக்டர்ஸ், ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர் இருக்கும். ஒரு கேரக்டர் ரொம்ப சூப்பரா எழுதியிருப்பாங்க. ஃபீமேல் லீடுமே வந்து ரொம்ப அருமையா எழுதியிருப்பாங்க. எல்லாத்துக்கும் மேல கிளைமேக்ஸ் எதிர்பார்க்காத மாதிரி இருக்கும். அதுக்காண்டி அந்த படம் கண்டிப்பா பார்க்கலாம், ட்ரை பண்ணுங்க. நாங்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதெல்லாம் விட யூடியூப் அதிகமாக பார்ப்போம். அப்படி ஒரு நாள் ரேண்டமாக சஜஸ்ட் ஆன மூவி தான் வந்து இந்த படம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணப்போ ஒரு நார்மலான ஸ்டோரி மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் படத்தில் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வரும். அதுக்கப்புறம் கதை எங்கேயோ போயிடும். முக்கியமாக அந்த படத்தில் நடிச்ச கேரக்டர்ஸ் சூப்பராக நடிச்சிருப்பாங்க. கேரக்டர் யாருக்குமே பயங்கரமாக எழுதியிருப்பாங்க. ஸ்டோரியை கொண்டு போகிற விதமே வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த படத்தில் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஒரு சீனை எலிவேட் பண்ணுறதுக்கான எல்லா பாசிபிலிட்டியுமே அங்கே இருக்கும். ஆனால் அது தேவையில்லாமல் எலிவேட் பண்ணாமல் ஷட்டில்டா அதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணி முடிச்சிருப்பாங்க. அப்படி எக்ஸ்டியூட் பண்ணதே வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்தை நாங்கள் ஏன் ரெக்கமெண்ட் பண்ணுறோம்னா, படத்தோட ஸ்டோரியாக இருக்கட்டும், மேக்கிங் ஆகட்டும், எல்லாமே புதுசாக இருக்கும், அருமையாக இருக்கும். இந்த படம் நீங்கள் பார்த்து முடிச்சோன்னே கண்டிப்பாக 4 பேர் சஜஸ்ட் பண்ணுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமையான படம், கண்டிப்பாக பாருங்க. இந்த படத்தை வந்து எங்க ஏரியாவில் இருக்க ஒரு அண்ணன் வந்து இந்த படத்தை நீங்க ஃபுல்லா பார்க்கவே மாட்டீங்கடா அப்படின்ட்டு சவால் விட்டாப்ல. சரி அப்படி என்னடா இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஆரம்பத்துல பாக்குறப்ப இதுக்காடா இவ்வளவு ஆவாசு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. போக போக பார்த்தா அப்படியே கதிகலங்க விட்டுட்டாங்க. படம் முடிஞ்சோன்னு ஒரு டிராமாக்கு உள்ளாயிட்டோம். இது எல்லாத்துக்கும் மேல என்னன்னா, இது பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. அது தெரிஞ்சோன்னா இன்னுமே ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங் ஆயிடுச்சு. ஒரு மாதிரி கதிகலங்கின மாதிரி ஆயிடுச்சு உண்மையிலேயே. அப்படின்ட்டு ஒரு படம் தான் இந்த படத்துல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்த விஷயம் என்னன்னா, கேஸ்டிங். ஒரு கேரக்டருமே வந்து அவங்க ஆக்ட் பண்ணிருக்காங்கன்றத மறந்து அவங்க தான் உண்மையான கேரக்டர்ஸ் எங்களை ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த படம் வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரின்றனால மேக்கிங் வந்து ரியாலிட்டிக்கு ரொம்பவே க்ளோஸா தான் இருக்கும். பயங்கர ரியலிஸ்டிக்கா எடுத்திருப்பாங்க. அடுத்து இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய டிராமட்டிக் சீன்ஸ் எல்லாம் இருக்கும். மைண்டே டிஸ்டர்ப் பண்ணி விட்டுரும். ஒரு மாதிரி டிராமாக்குள்ளாயிருவோம். இந்த படத்தை எதனால பார்க்க சொல்றோம்னா, பார்க்கலாம் சொல்லலைங்க. உங்களுக்கு மன வலிமை இருந்தாலோ இல்ல படம் பார்க்கணுன்ற ஆசை இருந்துச்சுனாலோ இந்த படம் பாருங்க.
இந்த வீடியோ நாங்கள் லிஸ்ட் பண்ணியிருக்க மூவிஸ் எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்ச எங்களுக்கு பிடிச்ச சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவிஸ் தான். இந்த மாதிரி இன்னும் நிறைய மூவிஸ் இருக்குது, அதெல்லாம் அப்கமிங் வீடியோஸில் பேசுவோம். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதா அதையும் சொல்லுங்கள், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். See you in the next video. என்னடா படத்தை பார்க்கும்போது ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஹெச்டி வந்துச்சு, அந்த படத்தை உட்காந்து பார்த்தோம். என்ன என் சிரிக்கிற